இன்றைய லஞ்சு பாருங்கள், முருங்கைக்காய் தாளித்து அரைச்சி விட்ட குழம்பு, வெள்ளரிக்காய் துவையல், சாதம் செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை முருங்கை தாளித்து விட்ட குழம்பு பொரிஞ்சிருச்சு. பூண்டு, இஞ்சி, இதில் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த சொல்லுங்க. நல்லா வதங்கிருச்சு. இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா பாதாம் பருப்பு. ஒரு 2 மட்டும் போட்டோம்னா அந்த ஒரு கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி பைண்டிங்காக வரும் அழகாக. கொஞ்சம் தேங்காய் குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நம்ம கூட போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் மிளகாய் கூட போட்டுக்கிறான்னு தான் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் திப்பி மாதிரி அரைப்படமேன்ட்டு மிளகாய் பொடி போடுறேன். மிளகாய் பொடி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் 1 போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூளுக்கு பதிலாக தான் கொத்தமல்லியாக போட்டிருக்குறோம். அது வறுபட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். அரைச்சி விட்ட தாளித்து அரைச்சி விட்ட முருங்கைக்காய் குழம்பு அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறாங்க, அரைச்சதை அதை ஊற்றிடுறாங்க. பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நம்ம வேக வச்ச சோயா பீன்ஸு வச்சுருக்கோம். நம்ம இது பாருங்கள் வெந்திருக்குது நல்லா. அதை எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக. இது நம்ம அதில் போடுறதுக்கு போட்டால் முருங்கைக்காவோட இதுவும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ மிக்சியில் இருக்க கொஞ்சம் ஒட்டினதையும் எல்லாம் தண்ணியும் சேர்த்து இதில் ஊற்றிட்டாங்க. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரணும். தண்ணி நம்ம இஷ்டத்துக்கு வேணால் சேர்த்துக்கலாம், ரெண்டு போதும்னு விட்டுடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க தொட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சாத்துக்கும் இந்த போட்டு சாப்பிட்லாம். நம்ம தனியாக குழம்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் தனியாக குழம்பு வைக்கலை. இப்போ இதோட ஒரு கொதி வந்தோடனே முருங்காயும் போட்டுக்கணும். உப்பு அதில் வச்சுருக்கிறேன். இதுக்கு தகுந்த உப்பு இது இருக்குது. ஒரு கொதி வந்த உடனே நம்ம முருங்காய் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முருங்காய் அதை போட்டுடலாம். ஏன்னா முருங்காய் வேகணும்ல, அப்போ தான் இந்த காரம்லாம் உள்ளுக்குள்ளே ஏறும். அதனால நம்ம போட்டுட்டு இதை மூடிட்டோம்னா, உப்பும் சேர்த்து போட்டாச்சு இதில், அதனால் இதை மூடிட்டோம். கொத்தமல்லி இல்லையா? பாருங்கள் நல்லா வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வேக வச்ச சோயா பீன்ஸை போட்டுடுறோம். வெள்ளையும் சிவப்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், பட் நாங்கள் அதுக்கு சாத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி செஞ்சுருக்குறாங்க. இப்போ இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தி வேணும்னா நம்ம தேங்காய் இன்னும் கொஞ்சம் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது போதுன்றதுனால நாங்கள் கம்மியாக போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சட்னி, கொத்தமல்லி, ஜீரகம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் இதெல்லாம் வதக்கிட்டு அதுலேயே அதை எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து பொடி பண்ணி வேணுமா வச்சுக்கலாம். அப்புறம் வெள்ளரி பிஞ்சை நல்லா பொடியாக அரிஞ்சு, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேங்காயும் அதில் போட்டு வதக்கிடணும். உப்பு போட்டு எல்லாம் அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சாச்சு எல்லாம். இதுதான் வெள்ளரி பிஞ்சு சட்னி. நல்லா மொத்த வெள்ளரி பிஞ்சாக இருக்கும் இல்லையா, அதை போட்டு செஞ்சது. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்.